கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சத்திர ஏசப்பா. கர்த்தாவே பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீர் சுவாமி. நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலேயும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு வேதம் கூறுகிறேன். அன்பு சகோதரி சகோதரி, வேதத்தில் நிறைய போட்டிருக்கோம். இன்னைக்கு வேதத்தில் அறக்கதை போட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் அது நினைச்சாருன்னா கேட்டு வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிக்கிறார் என்ற வேதத்தில் பார்க்குறோம். பழைய அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தாலும், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமே பலன் அளிப்பார் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதனால் வெளியரங்கமாய் நம்ம ஆண்டவர் கதை போட்டி நம்ம ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் நம்ம பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கதை போட்டி மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். நம்ம அறக்கதைங்கும் போது வீட்டு கதவு இருக்குது, நம்மளுடைய இதய கதவு எங்கிட்ட சில சிந்தனைக்கு நம்ம எண்ணத்துக்குள்ள போய் ஜெபிக்கிறதோட நம்ம ஒரு மனமாக ஜெபிக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. ஒரு மனமாக ஜெபிக்கணும், நானும் என் பிதாவும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் அந்த வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு போதும் நான் நிறைய காரியத்தில் சொல்லுவேன், நான் நிறைய காரியத்தில் ஆண்டு கதவை போட்டி நான் ஜெபிச்சு ஜெயம் எடுத்து கொண்டு வெளியரங்கமாய் ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கிறாரு. அப்படி அதே மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு காரியமும் நமக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ஆண்டவர் எந்த ஒரு காரியம் தாமதமானாலும் ஒரு ஆசீர்வாதத்தை தான் வச்சுருப்பார். நம்ம சில காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் நெடுநாளாக நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தாமதமாக இருந்தால் கூட அதுவும் ஆண்டவர் நன்மையாக தான் செய்வார். தவிர நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுவார், பலன் அளிச்சுவார். சில காரியங்கள் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த காரியத்தை கொஞ்சம் காத்திருக்க வைப்பார். அந்த காத்திருக்கிறது வாங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அப்புறம் அந்த காத்திருக்கிறதுங்கிறத நம்ம ஸ்லோகமாக சொல்லிடுவோம். காத்திருக்கிறதுனால காத்திருந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். அதான் நெடுநாளாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பின வர்ம ஜீவ விருட்சம் போல் இருக்கிற மாதிரி 2 நாளாக நம்ம ஜெபித்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கிடைக்கலங்கிறது நம்மளே சோர்ந்து போயிடுவோம். ஒரு சில காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பதில் வரல அப்படின்னா ஆண்டவர் இன்னும் அதிகமான ஜெபத்தை விரும்புகிறாருன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுறாரு, காத்திருக்கிறாரு. அன்பு சகோதரி சகோதரி, நீங்கள் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபித்துக்கு இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்ச மாதிரியே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் இந்த ஜெபத்துலேருந்து என்ன செஞ்சுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருப்பார். ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது தான். மாம்சமான யாவரும் உங்களுக்கு வருவாருன்னா சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தில் போட்டு 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்குறவரை மாம்சமான யாவரும் எடுத்து வருவாங்க. அப்புறம் தெய்வம் ஜெபத்தை கேட்கிறவர் தான். எக்காரணத்தை கொண்டு தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் ஆண்டவர் சில பெரிய காரியங்களை செய்கிறாரு. அதனால் நீ அரைக்கதை போட்டி அந்தரங்கத்தில் இருக்க அரைக்கதை வீட்டுக்குள்ளே போய் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் அதுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார், பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து பார்க்காதீங்க, ஜெபத்தை விட்டுறாங்க. உங்கள் ஜெபம் தொடர்ந்து இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைச்சுவார், கொண்டு வருவார். அதனால் எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம ஜெபம் மனுஷங்களுக்கு மத்தியிலேருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மனுஷங்களுக்கு தெரியணும்னு ஜெபிக்க வேண்டாம். இல்லை வசனங்கள் போட்டிருக்கு, மனுஷங்க கேட்கணும். இல்லை நம்ம யாராக இருந்தாலும் தான் நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவரை நோக்கி. அது மனுஷங்க பக்கத்தில் இருக்க மனுஷங்க பல விதத்தில் அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காங்க வாழ போகிறாங்க. அப்படின்னா நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு நேரம் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நம்ம யாரையும் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறது கிடையாது, யாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறது. நம்ம மனசுல என்ன ஜெபம் எதுக்காக ஜெபிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த ஜெபம் பிதாட்ட போய்கிட்டு இருக்கும். ஆண்டவருக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, கூடி ஜெபிக்கணும். சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள்னு சொல்லி அப்போஸ்தலர்ல என்ன சொல்லி 12ஆம் அதிகாரத்தில் போட்டுக்கும். சபையாரெல்லாம் நினைச்சிட்டாங்களாம், கூடி ஜெபிச்சாங்களாம். கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறாரு. அதனால் 12:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையில் இருப்பார். பேதுரு என்ன செஞ்சுறாங்க, சிறைச்சாலையில் இருப்பார். அங்கே இருக்கிற ஏரோது ராஜா சபையில் என்ன செஞ்சாங்க, துன்பப்படுத்திக்கிட்டே வந்தாராம். ஏரோது ராஜா சபையில் துன்பப்படுத்தி ஆண்டோடைய பிள்ளைகளை
துன்பப்படுத்தி என்ன செஞ்சான், கொலை செய்துக்கிட்டே வந்தான். அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் துன்பம் ஏறுவதற்கு சபை சிலரை துன்பப்படுத்தி வந்தான். யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தானான். அது அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சான். அதனால என்ன 3ஆம் வசனம் போட்டிருக்கு, அது யூதருக்கு பிரியமாக இருந்ததுன்னு கண்டு பேதுருவையும் நினச்சினான் பிடிக்க தொடர்ந்தான். பேதுரையும் கொலை செய்யறதுக்காக பிடிக்க தொடர்ந்தான். அதனால செஞ்சாங்க, பிடித்து என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த வசனம் போட்டுக்கு ஒரு பண்டிகை வந்துச்சான். அந்த பஸ்கா பண்டிகைக்கு வரும்போது அந்த பஸ்கா பண்டிகை முடிச்ச பிறகு எடுச்சிடணும் பார்க்கணும்னு சொல்லி போர்சேகரெல்லாம் ஏற்படுத்தி நான் எனக்கு காவல் வச்சுருந்தான். அந்த பேதப்படுத்துனதில்லை. ஆனாலும் அவன் 4 போர்சேகர் 4 பக்கத்தில் நினச்சி நான் காவல் வச்சுருந்தானா, கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தான். இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச பிறகு கொலை செய்யணும்னு நினச்சி திட்டம் போட்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய திட்டம்லாம் மனுஷங்களுடைய, நான் சொல்கிறேன், மனுஷங்களுடைய திட்டம்லாம் ஒன்றுமே முடியாது, ஒரு குப்பைக்கும் ஆகாது. கர்த்தருடைய திட்டம்தான். அந்த திட்டத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அதனால் தேவ பிள்ளைங்க அந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது மனிதன் பார்வைக்கு அது பிரியமாக இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது பிரியமே கிடையாது. அவர் சுத்தமுள்ள தேவன். வானத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மக்கள் போடுற திட்டங்கள் வைக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் அந்த திட்டத்தால் உடைச்சி கர்த்தருடைய பிள்ளையை ஜெபிக்க எழுப்பிட்டாராண்டு. அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன நினச்சுன்னா, 5ஆம் வசனத்தில் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். நீ போடுது ஜெபம் பண்ணும்போது அங்கே வேலை என்ன நடக்கிறான், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நாள் வச்சுருந்தான். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரவில் தேவதூதன் அங்கே இறங்கி வச்சார். தேவதூதன் எங்கள் மனுஷன் போடுற திட்டம்லாம் அவன் போடுவான், திட்டம் நிறைய போடுவான். ஆனால் அந்த மனுஷன் போடுற திட்டத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். மனுஷன் போடுற திட்டம் யாகப்பட்ட திட்டங்கள், மனுஷன் போடுற திட்டம் விசாசுக்குரிய திட்டங்கள். ஆனால் ஆண்டவர் போடுற காரியங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்படியே நம்ம நிறைய விதத்தை பார்க்குறோம். நீங்கள் இந்த மொர்தெக்காய் எஸ்தரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காய் எழுதினாரு, வாசலில் காவல் காக்கிறவராக இருந்தார். ராஜா வீட்டு அரண்மனையில் வாசலில் அந்த இடத்துல இருக்கும்போது ராஜாவும் அந்த ஆமானும் நினச்சிவாங்க. அது வழியாக வரும்போது எல்லாரும் ஆமானுக்கு நினச்சிவாங்க, தோத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் மொர்தெக்காய் சொல்லலைங்கிறதுனால இந்த மனுஷனுடைய திட்டம் என்ன கேட்டால், நம்மளை மதிக்கல இவன் செத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு தூக்கு மரத்தை தொங்க போட்டு வச்சான். தூக்கு மரத்தில் எப்படியாவது மொர்தெக்காயத்தையும் தொங்க போட்டுடணும்னு சொல்லி அந்த ஆமான் மனுஷனுடைய திட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அவன் கர்த்தருடைய பிள்ளைங்க மேலே அவன் கண்கள் விளாவி கொண்டு இருக்கிற பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு, துன்மார்க்குன்னு சமாதானம் கிடையாதுன்னு தான் போட்டிருக்கு. அதாவது தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வாதமாக இருக்கும்போது பிசாசுக்கு இருக்க முடியாது. அதனால் ஏதாவது ஒரு துன்மார்க்கனை எழுப்பிட்டு தான் இருப்பான். துன்மார்க்கனை எழுப்பி எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கையிலேருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை இழுத்து வெளியே போடணும்னு திட்டம் போட்டு இருப்பான். ஆனால் அந்த திட்டத்தில் ஆண்டவர் கை கொடுக்க மாட்டார். அவங்க கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். என்கிட்ட தேவனாங்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எல்லாம் வச்சு பார்க்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அதனால தேவ பிள்ளைகளை யாராக இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த தைரியம் மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முன்னால் இருக்கிறார். நிறைய பின்னால் ஒரு பிசாசுக்குரியதெல்லாம் பின்னால் அலையுதுங்க. துன்மார்க்கன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாயில் வரலாம் பொய் தான் வரும். உண்மையான வார்த்தை பரவுதோ இல்லையே, பொய் வார்த்தை ஊதிட்டானா பிசாசு ஊதிக்கிட்டே இருப்பான். அந்த பொய்யன் அவன் என்ன செய்யறான்னா சுற்றிக்கிட்டே தான் அலையிறான், எந்த வகையில் என்ன பண்ணலான்ட்டு. ஆனால் தேவனாய்க்கு இந்த வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவர் பிள்ளை மேலே நோக்கமாக இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவரும் துணையாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் அந்த காரியம் சொன்னார், முள்ளுக்கு நடுவில் இருந்தாலும் சரிதான், அது நெருஞ்சலுக்குள்ளுக்குள் இருந்தாலும் சரிதான், நீ தேளுக்குள்ளுக்குள் இருந்தாலும் சரிதான், நீ பயப்படாமல் கலங்காமல் இருந்தால் ஆண்டவர் வச்சுருந்தார். எஸ்ஐகேயில் அவர் ஒரு வசனம் கொடுத்துருப்பார். எஸ்ஐகேயில் என்ன வசனத்தை கொடுத்துருப்பார். நான் இங்கே கூட வாசித்தேன். எஸ்ஐகேயில் அப்படிப்பட்ட வசனத்தை கொடுத்து ஆண்டவர் நினச்சிடார், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லுவார். எதுக்குமே பயப்படாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க,
தைரியமாக இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேளுகளுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு. கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுன்னு இருக்கிறார். நீ எதுக்கு மத்தியில் நீ இருந்தாலும் சரி தான், நெருஞ்சிலுக்குள்ளே இருந்தாலும் சரி தான், முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி தான், தேளுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி தான், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி ஆண்டவர் சொல்வது, பலன் கொண்டு திட்டமானதாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார். மோசைக்கு சொல்லும்போது கூட ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும்போது கூட சொல்லுவார், நீ பலன் கொண்டு திட்டமானதாயிரு, என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய கட்டளைகளை மட்டும் கை கொண்டு அப்படியே நீ நட, வேற யாருக்கும் நீ என்ன செய்ய பயப்படாதுன்னு தான் சொல்லுவார். பலன் கொண்டு திட்டம் கொண்டு அப்படிதான் சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், அது பெரிய வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அதனால் தேவ பிள்ளைகளை தேவையில்லாத காரியத்தெல்லாம் காதில் வரதான் செய்யும். அந்த ஒரு சாசு ஊதிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு இருக்கவே முடியாது. நடிச்சுக்கிட்டாலேமா, ஏமாற்றிக்கிட்டாலேமா, பொய் சொல்லிக்கிட்டாலேமா, என்னென்ன பொய் சொல்லணும் அவ்வளோ பொய் சொல்லுவான். ஆனாலும் ஆண்டவர் அதை பார்த்து நினச்சிவார். நகைப்பாருன்னா பைபிள் போடுது, நகைப்பார். அவன் சொல்கிற காரியத்தை சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் அவங்க மனுஷங்களை கூடி ராஜாக்கெல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுவாங்க. அவங்க போடுற திட்டம்லாம் நிறைய போடுவாங்க. ஆனாலும் அதை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைக்கிறாருன்னு வசனம் போடுறது. இந்த பூமியில் போடுற திட்டங்கள் வசனங்கள் மக்கள் கேட்டு மக்கள் மனசை என்ன செய்வாங்கன்னா, மனுஷங்க ஆண்டவர்கள் ஸ்டெடியாக இல்லைன்னா அவங்க நம்புவாங்க. அதை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கும் ஸ்டெடியாக இருக்கும்போது அதை நம்ப மாட்டாங்க. எங்கிட்ட அது யாருனாலும் எந்த சொல்லிட்டு போகிறது, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, ஏசப்பாவே என்ன பாடுபடுத்திச்சு இந்த உலகம் அப்படின்னு தான் போவாங்க. ஆனால் என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை நிறைய வரும். உங்களுக்கு பிரச்சனை, அவங்க பரலோகத்தில் போக முடியாது. துன்மார்க்கம் பரலோகத்தில் போகவே முடியாது. துன்மார்க்கமான காரியங்களை செய்துக்கிட்டு, துன்மார்க்கமான ஆலோசனை பேசிக்கிட்டு, பொய்யான காரியங்களை பேசிக்கிட்டு அவங்க இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்தில் போகவே முடியாது. ஆண்டுக்கு சின்ன பொய் கூட பிடிக்காது, சின்ன கெட்ட வார்த்தை சொன்னாலும் பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடுத்தவங்களுக்கு இடர்லாம் ஒருத்தன் நிற்கிறான்னா அவங்க நடு சமுத்திரத்துக்கு ஏந்திரங்களை கெட்டி தூக்கி ஆட்டி போட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆட்டி போட்டுருவார் அவர். அதனால மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். மனம் திரும்பாமல் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அது ஆண்டவருடைய கரம், அவர் பொறுப்படுத்திக்கிட்டார், அவர் பார்த்துக்கிட்டார். அதனால் வேதவசம் கூறுது சங்கீதத்தில் 32 போட்டு நினைக்கிறேன், பொல்லாத மனுஷங்களை போராமை கொள்ளாதே, அவங்களுக்கு இருக்க விரும்பாத, அவங்க புள்ள போல எடுத்துவாங்க அறுப்புண்டு போவாங்கன்னு தான் பைபிளில் போடுறது. மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பலைன்னா என்ன பண்ண முடியும், ஆண்டவர் நினைச்சுவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடக்கணும், அதுதான் பெரிய காரியங்கள். அதான் வசனம் போட்டுருந்துச்சு, அவர் அறக்கிறத கூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தை பிதாவினைக்கு ஜெபிக்கணும். 2வது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, சபை அந்த ஊக்கத்தோடு கூடி ஜெபிக்காங்க. ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்கி வரார். அந்த பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் அவங்க அந்த பேதுரு கொண்டு வந்து கொலசைன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் நினைச்சாரு, தேவ தூதனை அனுப்பிட்டார். அனுப்பி அங்கே பார்க்குறாரு 6ஆம் வசனத்தில், அந்த ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. தேவ தூதன் அங்கே வந்து நிற்கிறார். காவல் காக்கிறவங்களாம் காத்துட்டு இருக்கிறாங்க ரூமில். ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். வந்து அங்கே நினைச்ச அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவனை கையிலிருந்து எழுந்துச்சு, விழுந்துட்டு. யாருமே சங்கிலி திறக்கலை. அவர் போகிறாரு, உள்ள ரூமில் போகிறாரு. தேவதூதன் பிரகாசமாக இருந்த ரூம்பு, அவரை தட்டி எழுப்புறாரு. பேதுரு எழும்புகிறாரு. எழும்புனோடனே கையில் இருக்க சங்கிலியில் என்ன செஞ்சு கலந்து விழுந்துட்டு, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்து போது
அது தானாக அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு நினைச்சு போய்விட்டான். பாருங்க, கடந்து எல்லாத்தையும் காவலையும் கடந்து போகிறாங்க. எறும்பு கதவு தன்னாலே எரிச்சிது, தானாக திறக்குது. அது தன்னாலே திறக்குது இரும்பு கதவு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் ஆண்டவர். ஜெபம் பண்ணினோடனே அப்படியே பேதுரு வெளியே கொண்டு நிறுத்தலை. ஜெபம் பண்ணினோன்னு தூதனை அனுப்பிட்டார் ஆண்டவர். தூதனை அனுப்பி அங்கே அனுப்புகிறாரு. அங்கே இப்போ நிற்கிறாரு. அப்புறம் வெளிச்சம் பிரகாசிக்குது. அங்கே காவல் கத்திரங்களாம் இருக்காங்க. அங்கே எழுச்சினாங்க. தூதன் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் இப்போ விழாவில் தட்டி எழுப்பி பேதுருவை உன்னுடைய நினச்சி எழுப்பி உன் பாதலட்சியை போட்டிக்கோ, உன் உன் அறையை கட்டிக்கோ, பாதலட்சியை போட்டு கொடுத்தோடு என்றான். அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. அறையை கட்டிக்கோ, பாதலட்சியை போட்டுக்கோ, செருப்பு போட்டுக்கோ, இந்த உன்னுடைய ட்ரெஸ்ஸுகளை நீ ஆடையை நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. போட்டு இணைச்சிடாரு. கூட்டிகிட்டு வர்றாரு. வாசல்லாம் திறக்குது. பெரிய அந்த 2 வாசல் தாண்டி திருப்பி கம்முண்டுக்குள்ள போய் கடைசியில் பெரிய இரும்பு கேட்டு, அந்த கேட்டு தானாலே திறக்குது. தானாலே திறந்து பேதுரு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. தன்னாலே திறக்குது. அப்புறம் அவங்க வெளியே வரையும் கூட்டியிருக்கோம். வெளியே போனோன்னு என்ன நடக்குது? இவர் தரிசனம் காங்கிறதவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெளியே போனோன்னே அவங்கள விட்டுட்டு அவங்க தெய்வத்தூதன் மறைஞ்சிட்டாரு. நிறைய வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார். ஜெபம் பண்ணுற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க? வந்துட்டாங்க. 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11 பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டனுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிட்டார். கரெக்டாக நேராக கொண்டு அங்கே என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க ஜெபிக்கிற இடத்துல கொண்டு என்ன செஞ்சுட்டார்? ஆண்டவர் கொண்டு விட்டுட்டார். அப்போ அவனுக்கு தெரியுமில்ல, அப்போ நமக்காக இங்கே தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுது. அப்போ வந்து பேதுரு வாசல்களை தட்டின போது ரோதைன்னு பேர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தார். ரோதைங்கிற நினச்சிடா பேர் உற்று கேட்கறதுக்கு வார யார் சத்தம், யார் வந்திருக்கா வாசலுக்குன்னு. ஆனால் அவர் பேதுரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஜெபம் பண்ணவங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை வரல. வாசங்க பேதுரு வந்திருக்காருன்னொன்னே நீ பிதற்றுகிறாய், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அது பேதுரு சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறந்து உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்றார்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அன்பு சகோதரி ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்கள்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஒவ்வொரு காரியமும் நான் பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அரக்கந்தை கூட்டிக் கொண்டு முதலுக்கு தட்டிலான்னு பார்க்கும்போது வெளியரங்களாய் பதில் கொடுக்குறேன் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜெபிக்கலாம். சபையோடு கூடி இணைச்சு நான் ஜெபிக்கலாம். எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அது நீங்கள் சபையாரோட கூடி ஜெபிக்கும் போது அங்கேயும் ஆண்டு பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை நட்பு சகோதரியை தனிமையான ஜெபத்தையும் ஆண்டு கேட்பார். தானியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியில் வந்து எடுத்து ஜெபத்தில் அவர் தானியில் அந்த தேசத்தில் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தணும்னு சொல்லி ராஜா நினச்சிருப்பார். முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கணும்னு வச்சுருப்பார். அப்போ வந்து நினச்சாங்கன்னா இருக்கிற இவருக்கு தானியலுக்கு முன்பாக வந்தவங்களுக்குலாம் கஷ்டமாயிட்டு போட்டி வந்துட்டு. அப்போ இப்போ வந்து இவனுக்கு இந்த வேலையை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவர் என்ன நினைப்பார்? தானியில் 6ஆம் அதிகாரத்தில் இப்போ வந்தவனுக்கு இந்த வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆண்டவரே ராஜாவே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பணி இழக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் நினச்சிருங்க ஆசீர்வதிக்கீங்க. அது ராஜா உண்மை தவிர வேறு எந்த தெய்வம் யாரும் நினச்ச முடியாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் இவன் 3 வேளை கரெக்டாக ஜெபிக்கிறவன். அந்த ஜபம் பண்ணுறதுனால அவனுக்கு அந்த உயர்வு இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியுது. இயேசு தான் உண்மையான தெய்வம்னு நிறைய மக்களுக்கெல்லாம் தெரியும். இயேசு தான் ஆசீர்வதிக்கிற தேவன், இயேசு தான் சமாதானத்தை கொடுக்குற தேவன், இயேசு தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவன் சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த கண்ணிலிருந்து வர பிசாசு போட்டுருக்கு, அந்த கண்ணிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. ஆனால் அந்த இருக்கிற மக்கள்லாம் சரி இவருக்கு இந்த உயர்வு வந்திருக்குதே, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி வரல. ஆனால் என் ஜெபத்தை தடுத்துடணும், இவனுடைய உயர்வை தடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய மக்கள் திட்டம் போடுறாங்க. ஜெபத்தை தடுத்துடணும். ஆண்டு அந்த ஏசப்பா பிள்ளைங்க ஜெபிக்க
உயர்வு உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டு கீழே வைக்கவே மாட்டார். ஜெபிக்க அவங்க உயர்வை தான் பார்ப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. ஜெபிக்கிற அவன் என்னிடத்துக்கு வாஞ்சியாக இருந்தபடினா நான் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடினா உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தரை நம்புனீங்கன்னா நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கி போக போக எனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பிரச்சனைகள் உண்டு. ஏசப்பா நெருங்கி போக பிசாசு விட மாட்டான். எதாவது அம்பை வீசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நீங்கள் நெருங்கி போக 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 தேவனாய் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். செபிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் நினைச்ச மாட்டார், ஆண்டு கை விட்டவே மாட்டார். செபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நிற்க வைப்பார். என் அன்பு சகோதரி சகோதரி, பார்த்தீங்கன்னா ஜெபத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ திட்டம் போட்டு அவங்க வர்றாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கும்? அவங்க ஜெபத்தை தடை, இந்த ஜெபத்துலனால இவங்க ஆசீர்வாதத்துக்கு போகிறான், அந்த உயர்வுக்கு போகிறான்னு. ஆனால் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. யோசேப்பு கூட காமிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த உயர்வை பெற்றுக் கொடுக்குறதுக்கு ஜெபம் தான். அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. கடைசியில் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இந்த 30 நாள் அளவு ராஜாவை தவிர வேற யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, முத்திரையும் வாங்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் அப்படியே இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய கண் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த தானியம் மேலே. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடந்து உண்மையாக போனீங்கன்னா எல்லா கண்களும் நம்மளுக்கு குறை சொல்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே கட்சிக்கிற சிந்தனை போல நிற்பாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாம நீங்கள் பாட தைரியமாக ஏசப்பா முன்னால் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், வசனங்கள், ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருமே உங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால சொன்னார், நீ பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன்னு இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் மகளோடு கூட இருக்கிறதுனால அவர் எல்லாம் வச்சு பார்த்து கொள்வார். ஆமே. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், நம்ம சுற்றி 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 நம்ம கூட இருக்கும். நம்ம சுற்றி இருக்க தான் செய்யும். எதையுமே பார்க்காதீங்க. தானியலுக்கு சுற்றி இருந்தாங்க, போய் என்ன செஞ்சாங்க, அவன் தாண்டி ஜெபிக்கிறவனால இருக்க முடியல, ஜெபிக்கிறவனால என்ன செய்ய முடியல, ஜெபிக்காமல் இருக்க முடியல. போய் அவன் எப்பவும் ஜெபம் பண்ணுறது போல பகனி வாசல் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். மக்கள்லாம் போய் பார்த்து என்ன செஞ்சாங்க, ராஜா போய் சொல்கிறாங்க, உடனே முத்திரை போட்டாச்சு, அந்த பத்திர புக்கில் முத்திரை போட்டாச்சு. மீறி நடந்தாங்கன்னா சிங்க கப்பியில் போடணும்னு சொல்லியாச்சு. ஆனாலும் மீறி அவங்க நடந்துட்டாங்கன்னு சொல்லி தானியில் கொண்டு என்ன செஞ்சாங்க, சிங்க கப்பியில் போட வச்சாச்சு. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம், மன கஷ்டமாக இருக்குது. அவன் உண்மையாக இருப்பானே, எதுக்குமே இருந்துச்சுமான உண்மையாக அவன் வேலையில கரெக்டாக இருந்தானே, அவனு போய் இப்படி குற்றம் சாட்டுறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி வேதனையோடு இருக்கிறாங்க. சிங்க கப்பியில் தூக்கி போட்டாலும் தேவனாய் கர்த்தர் தூதன் அனுப்பிட்டாரு. அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அந்த மறுநாள் விடியும் போது ராஜாவே துயர சத்தத்தோடு வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன் தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரானா? ஆம் ஆண்டவரே, நான் உமக்கும் நான் கேடு செஞ்சதில்லை, என் தேவனுக்கு நான் கேடு செஞ்சதில்லை. ஆனால் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், தூதன் அனுப்பி கட்டி போட்டார். உள்ளேருந்து சத்தம் வருது. உடனே தானியலை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லாத்தையுமே சிங்கக்கவியில் ராஜா தூக்கி போட்டார். நான் முன்பும் ராஜா தூங்கவே இல்லையே. கட்டுடி பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் தூங்க மாட்டார். அவர் தூங்குறது தேவை, சிறை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியான வேலையில் ஆண்டு வெளியே கொண்டு வந்துருப்பார். பயப்படாதீங்க. அவனுக்கு விரோதமாக எலும்புனா வந்து அழிக்கப்படுவாங்க. அவங்கள ஆண்டவர் விடமாட்டார். அந்த மொர்தெக்காய் காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காய்க்கு ஒரு தூக்கு மரத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருப்பான் ஆமான். கடைசி அதே தூக்கு மரத்தை யார் தொங்கப்பட்டாலும் அதே ஆமான் தொங்கப்பட்டார் ஆண்டவர். முழுவதும் இந்த ராஜா தூங்க விடாமல் 4ஆவது புஸ்தகத்தை பரட்டி பார்த்து ஒரு நாள் வந்து அவருக்கு விஷத்தை வைக்கிறதுக்கு நிறைய திட்டம் போட்டுப்பாங்க 2 பேர். அதை மொர்தெக்காய்க்கு தெரிஞ்சு மொர்தெக்காய் ராஜாக்கிட்ட போய் சொல்லிடுவார், தெரியப்படுத்திடுவார். தெரியப்படுத்தின உடனே அது புஸ்தகத்தை எழுதி வச்சுருவார். அது ராத்திரி வந்து ஆண்டு காய்ப்பார். அப்போ இவனுக்கு நன்மை செய்யணும், எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். ஆனால் நன்மை செய்யணும் ஆண்டு நினைக்கிறார், நன்மை செய்யணும், உயர்த்தணுன்ட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற என்ன நினைக்கிறான்னா, அழிக்கணும் திட்டம் போட்டுருக்கான் ஆமான். ஆனால் பார்த்தாங்க, நன்மை செய்யணும், இவனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி என்ன செய்யலாம், ராஜா மொர்தெக்காய்க்காக என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ராஜா போகிற அந்த வண்டியில், அந்த சாரட் வண்டியில், அந்த வண்டியில் வச்சு ராஜாக்கு போடுற எல்லா வஸ்திரங்களையும் போட்டு முத்திரம் போட்டு வாழ்கன்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஆமானுக்கு வந்து வெக்கமாக போயிடும். கடைசியில் இந்த காரியத்தெல்லாம் செய்தது யாருன்னு சொல்லி தெரிய வந்து கடைசியில் ஆமான் அந்த அதே தூக்கு மரத்தை தொங்க போட்டுருவாங்க.
தேவ பிள்ளைகளை அந்த வேதம் கூறுகிறது, அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான்னு சொல்லி வேதமாக போட்டிருக்கு. அவன் விதைச்சதை அவன் தான் அறுப்பான்னு சொல்லி பைப்பில் போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை நீங்கள் அது கலாத்தியரில் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தாங்கிறது சங்கீதத்தில். ஆனால் தேவ பிள்ளைகளையும் எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தருக்கு ஆசீர்வதித்தார். எதையும் குறித்து கலங்காதீங்க, பயப்பட நீங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு முன்னால் இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கலங்காதீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, தூதன் இருக்கிறாரு. வேலை வரும்போது உங்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களை சுற்றி இருந்த கல் வீசிக்கிட்டே இருந்தேன், அம்பு பாய வச்சுக்கிட்டே இருந்தேன், அவங்கள தேவனை கருத்தை அடைச்சிவார். இந்த ஆமானுக்கு வந்த கதை தான் தூர போட்டுருவார் ஆண்டவர். அதனால் நீங்கள் நினச்சிங்க எல்லாம் வச்சுன்னு தேவனுக்கு பயந்து நடங்க. மீறி நடந்தாங்கன்னா சொன்னார். பைபிள் வசனம் இருக்கிற வசனம், அடிக்கடி கடித்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாநிலை சடுதியிலே நாசமாவான்னு பைபிளில் போட்டுருக்கு. அதில் ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் வசனத்தை கொடுத்து கடித்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பிக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பலை என்னாச்சுன்னா ஆண்டு கையில் தான் இருக்கிறது எல்லாமே. அதனால் தேவ கையில் இங்கே எதையும் குறித்து கலங்காதீங்க. நீங்கள் ஆண்டுக்கு மாத்திரம் முன்பாக உண்மையாக இருங்க. ஏசப்பாக்கு முன்னால் எக்காரணோடு என்ன இன்னி கூட பொய் சொல்ல பழகாதீங்க. பொய் சொல்கிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவேன் இருக்கிறாரு சங்கீதத்தில். அதில் தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்கள் முன்பாக இருந்து தானியலுக்கு பாபிலோன் தேசத்தில் தானியல் காரியம் எல்லாமே ஜெயமாக இருந்ததுன்னு தான் போட்டிருக்கேன். எல்லா கருத்துலேயும் கர்த்தருடைய பயந்து நடக்கிற பிள்ளைக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.